நான் பொய் சொல்ல மீரா, உண்மையை தான் சொன்னேன். நான் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம 2 பேருக்கு இதே லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பு நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 3 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருந்த லவ் புல்ஷிட். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது மீரா. இந்த விஷயம் உனக்கு காலையிலேயே தெரியும்ல, ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தோணல, சொல்லலை. ஆல்ரெடி நம்ம 2 பேரும் பேசினதுனால தானே நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். இப்போ எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆகும்? இப்போ நீ எங்க அப்பா கிட்ட சொன்னியே, அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். 1.5 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணாலும் நான் அதே லவோட இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் முதல்லயே சொல்லலன்னு தான் கேக்குறேன். மீரா, மாதம் 70,000 ரூபாய் சம்பளம், ஊரில் சொந்த வீடு, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன இன்னும் லவ் பண்ணிருக்க? இது எனக்கு நாளைக்கு வேலை இல்லை, என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் என்ன லவ் பண்ணுறியா? லைஃப்பில் அவனை நல்லா செட்டில் ஆனவன், நல்ல ஜாபில் இருக்கிறவன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட மாட்டேன்.